வெளிநாடுகளை ரொம்ப அதிகமா சார்ந்து இருக்கிறது ஒரு பெரிய ஆபத்துன்னு பிரதமர் கூட சமீபத்துல சொன்னார். இது ஒரு பன்முனை சார்பு நிலை, அதாவது மல்டி டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே, அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? ஆமா. இது இப்போ இந்தியா எதிர்கொள்ற ஒரு முக்கியமான சவால். இந்தியா ஒரே நேரத்துல பல பெரிய நாடுகள பல அத்தியாவசிய தேவைகளுக்காக நம்பியிருக்கு. முதல்ல சீனா. நம்ம வீடுகள்ல பயன்படுத்துற பொருட்கள்ல இருந்து மொபைல் போன் உதிரிப்பாகங்கள், கம்ப்யூட்டர்கள்னு எக்கச்சக்க உற்பத்தி பொருட்களுக்கு சீனாவை சார்ந்திருக்கும். அது மட்டும் இல்லாம மருந்துக்கு தேவையான மூலப்பொருட்கள். ஆமா. அது ரொம்ப முக்கியம். ஏபிஐ சொல்றோம் இல்லையா? ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட்ஸ், மருந்து தயாரிக்கிற அடிப்படை பொருள். அதுக்கு நாம பெருமளவு சீனாவை நம்பியிருக்கோம். அப்புறம் சோலார் பேனல், உரங்கள், இதுக்கெல்லாம் சீனா தான். சரி, அடுத்து ரஷ்யா. ரஷ்யா கிட்ட இருந்து நமக்கு முக்கியமா வர்றது பாதுகாப்பு தளவாடங்கள். நம்ம ராணுவம், கப்பற்படை, விமானப்படைன்னு சுமார் 60-70% ஆயுதங்கள் ரஷ்யா கொடுத்தது. இது பல வருஷமா தொடர்ற ஒரு சார்பு நிலை. இப்ப சமீபமா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரஷ்யா கிட்ட இருந்து தள்ளுபடி விலையில கச்சா எண்ணெய் வாங்குறதும் பல மடங்கு அதிகமாயிருக்கு. அமெரிக்கா. அமெரிக்கா நம்மளோட மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தை. நம்ம சாஃப்ட்வேர்ல இருந்து நிறைய உற்பத்தி பொருட்கள் வரைக்கும் அங்கதான் போகுது. டெக்னாலஜி, கல்வி, நிறைய இந்திய மாணவர்கள் அமெரிக்கால படிக்கிறாங்க. பாதுகாப்புல கூட இப்ப கொஞ்சம். ஆமா, பாதுகாப்புலயும் அமெரிக்காவோட பங்கு அதிகரிச்சுட்டு வருது. தேஜாஸ் விமானத்துக்கு இன்ஜின், நவீன ஆயுதங்கள், ஹெலிகாப்டர்னு வாங்குறோம். அது மட்டும் இல்லாம இந்தோ பசிபிக் பகுதியில சீனாவோட ஆதிக்கத்தை பேலன்ஸ் பண்ணவும் அமெரிக்கா முக்கியம்னு இந்தியா நினைக்குது. அப்போ இப்படி 3 பெரிய நாடுகளையும் ஒரே நேரத்துல சார்ந்து இருக்கிறது நம்ம வெளியுறவு கொள்கை முடிவுகளை எப்படி பாதிக்குது? அது ஒரு பெரிய சவால். ஒரு கம்பி மேல நடக்கிற மாதிரி. சீனா கூட எல்லையில பிரச்சனை இருந்தாலும் பொருளாதாரம் அவங்கள சார்ந்து இருக்கிறதால ஒரு அளவுக்கு மேல போக முடியல. ரஷ்யா கிட்ட இருந்து ஆயுதமும் எண்ணெயும் தேவைப்படுறதால யுக்ரைன் போர் மாதிரி விஷயங்கள்ல மத்த மேற்கத்திய நாடுகள் மாதிரி நாம கடுமையா விமர்சிக்கிறது இல்ல. அமெரிக்கா கூட அப்படிதான். வர்த்தகம், தொழில்நுட்பம் முக்கியம். அதனால நம்மளோட சில உள்நாட்டு கொள்கைகள் இல்ல மத்த நாடுகளோட இருக்கிற உறவுகள் பத்தி அமெரிக்காவுக்கு பிடிக்கலேனாலும் அவங்கள ரொம்ப பகைச்சுக்காம பாத்துக்க வேண்டியிருக்கு. இது சுதந்திரமா முடிவெடுக்கிறதுல சில சிக்கல்களை ஏற்படுத்துது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? உண்மையான ஆத்ம நிர்பரதா, அதாவது தற்சார்பை அடைய என்ன செய்யணும்? மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பர் பாரத்னு சொல்ற திட்டங்கள் எல்லாம் வெறும் பேச்சோட நிக்காம உண்மையிலேயே செயல்படுத்தணும். குறிப்பா மருந்து மூலப்பொருட்கள், செமிகண்டக்டர், பாதுகாப்பு உற்பத்தி மாதிரி முக்கியமான துறைகள்ல நம்ம உள்நாட்டு திறனை வளர்க்கணும். இறக்குமதிக்கு ஒரே நாட்டை நம்பாம பல நாடுகளை நாடணும். அதே மாதிரி ஏற்றுமதிக்கும் அமெரிக்காவை மட்டும் பார்க்காம ஆப்பிரிக்கா, லாட்டின் அமெரிக்கா, ஆசியான் மாதிரி புது சந்தைகளை தேடணும். இது கொஞ்சம் நீண்ட கால முயற்சி தான். ஆனா நம்ம தேசிய பாதுகாப்புக்கும் வெளியுறவு கொள்கை சுதந்திரத்துக்கும் இது ரொம்ப அவசியம்.